ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப க்யூட்டாக இருக்க பன்னி ஸ்லிம் பேக் எப்படி மேக் பண்ணோன்றதை பார்க்கலாம். இந்த பேக்கை பிகினர்ஸ் கூட ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஸ்டிச்சஸ் கவுண்ட் மிஸ் ஆகாமல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். யானில் நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஹூக் பார்த்திங்கன்னா 3.5 mm, அப்புறம் நீடில், ஸ்டிச் மார்க்கர் அண்ட் தின் ஒயர் 2 எடுத்திருக்கேன், சிசர். இதான் நமக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கோட பேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம 22 செயின்ஸ் போடணும். 22 செயின்ஸ் கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. ஸ்டிச்சஸ் ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போடக்கூடாது. பிகினராக இருக்கவங்க எப்போவுமே கவுண்டிங்கில் கிளியராக இருக்கணும். கரெக்டாக போட்டிருக்கோமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 22 செயின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது சேம் ஸ்டிச்லேயே நம்ம அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஒரே ஸ்டிச்சில் நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவே போடுங்க. நீங்கள் சிங்கிளாக போடுற சிங்கிள் க்ரோஷே மொத்தம் 19 வந்திருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதை கவுண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் 19 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கணும். கண்டினியூவேஷனாக நீங்கள் 19 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ஸ்டிச் போடும்போது கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ கவுண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 19 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ லாஸ்ட்டில் நமக்கு ஒரு ஸ்டிச் மீறும். இப்போ அந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணாமல் அதனோட ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது அதே செயினில் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட்டு செயினில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்க செயின்ஸில் மொத்தம் 19 நீங்கள் என்ன பண்ணணும்னா சிங்கிள் க்ரோஷே போட்டு வரணும். நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி தான். அதுக்கு ஆப்போசிட்லேயும் நமக்கு டைரெக்டாக தான் இருக்கும். இது ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ நம்ம 19 சிங்கிள் க்ரோஷே இப்போ போட்டுக்கணும். இப்போ நம்ம 19 போட்டாச்சு. இப்போது நம்மளோட லாஸ்ட் ஸ்டிச், அந்த ஸ்டிச்சில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். சேம் ஸ்டிச்சில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேஸை முடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 46 செயின் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 46 செயின்ஸ் இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து கண்டினியூவாக 2 செயின் போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்லேயே அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ நம்ம டபுள் க்ரோஷே போட்ட பிறகு ஒரு செயின் கிடச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு செயின். அந்த செயினில் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு செயின்லேயுமே ஒரு டபுள் க்ரோஷே தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான். இதில் எந்த இன்க்ரீஸுமே உங்களுக்கு வராது.
நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம டபுள் crochet வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். நீங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது 46 கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா செயின்ஸ் நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரோவும் அதே போல் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதே இடத்துல சேம் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் crochet போட்டுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் crochet சிங்கிளாக தான் போட்டு வர போகிறோம். சேம் பேட்டர்ன் தான். ஒரு ரோ நீங்கள் முடிக்கும் போதும் கவுண்டிங் எப்போவுமே கவுண்டில் வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கவங்க அந்த கவுண்டிங்கில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. எப்போவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறத விட பொறுமையாக முடித்தாலும் நீட்டாக முடிக்கிறது தான் எப்போவுமே முக்கியம். இப்போ நம்ம எண்டில் வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம டபுள் crochet போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினோட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். இப்போது நம்ம ரோ 1 அண்ட் ரோ 2 முடிச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த 2 ரோ முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அடுத்தடுத்த பேட்டர்னும் சேம் பேட்டர்ன் தான். ஸோ இதே ரவுண்டில் பார்த்திங்கன்னா 46 வரும். டோட்டலாக நம்ம 7 ரவுண்ட்ஸ் முடிக்கணும். ஸோ இதையே நான் கண்டினியூ பண்ணி 5 ரவுண்ட்ஸ் முடிக்கிறேன். மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 7 ரவுண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7 ரோ முடிச்சிட்டேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை ரோ முடிச்சிருக்கீங்கன்னுட்டு. இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஸ்லிப் நாட் போடாதீங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் யானை எடுத்து நீங்கள் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கீழே இருக்க பார்த்திங்களா ரிமைனிங் இருக்க 2 கலர் யானையும் நம்ம என்ன பண்ணணும்னா டை பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. த்ரெட்டை கொஞ்சம் ஜென்டிலாக ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக புல் பண்ணாதீங்க.
இப்போனா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ஒரு செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போது சேம் ஸ்டிச்சில் நம்ம ஃபுல்லாக வந்து எப்பயும் போடுற மாதிரி போடக்கூடாது. இப்போ அந்த ஒரு செயினில் நமக்கு 2 லூப் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரண்ட் லூப் பேக் லூப். அதில் நம்ம பேக் லூப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒரு ரோ மட்டும் நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு செயின் ஹாஃபாக பிரிதில்ல, அதில் பேக் சைடில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்டிச்சில் வந்து போடக்கூடாது. இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வரணும். அந்த ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் பேக் லூப்பில் மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வரணும். இதே போல் இந்த ரோ ஃபுல்லாகவே, ரோ 8 ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் நாட் போட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரோ 9 வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் அகெயின் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல் ஸ்டிச்சில் போட்டுக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல் செயின்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷே தான் வந்து போடணும். இந்த ரோ ஃபுல்லுமே நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம், ஸ்லிப் நாட் போட்டு. இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணி, அதில் எதனா ஒரு லூப்புக்குள்ளே நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண த்ரெட் எடுக்காமல் புதுசாக ஒரு யான் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் கலரில். அதில் ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் வந்து போட்டுட்டு நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லூப், அது உள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம என்னென்னா இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம 2 செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 செயின் வந்து போட்டுக்கிட்டோம். இப்போது ஒரே ஸ்டிச்சில் நம்ம 3 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம 3 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே அண்ட் 3 டபுள் க்ரோஷே. இப்போது ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம 3 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்கோம். இப்போ அதே போல் பக்கத்து இதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், சுற்றி இருக்க எல்லா ஸ்டிச்சிலையுமே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே வந்து போட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே and 3 double crochet. இதே போல் நம்ம இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு வரலாம். ஒரு செயினில் நம்ம 3 டபுள் crochet வந்து போட்டிருக்கணும். அந்த ஃப்ரண்ட் லூப்பில் சிங்கிள் ஸ்டிச்சில் நம்ம 3 டபுள் crochet வந்து போடணும். நீங்கள் அப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த இது வந்து நமக்கு அழகாக வந்து கிடைக்கும். இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்லேயும் நம்ம அகெயின் 3 டபுள் crochet இன் சேம் ஸ்டிச். ஸோ ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம 3 டபுள் crochet வந்து போட்டுக்கிறோம்.
3 டபுள் crochet வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிட்சோட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். செயின்ல வந்து போடக்கூடாது. நம்ம 2 செயின் போட்டோம்ல அதுல போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டபுள் crochetல தான் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம அகைன் ரோ வந்து வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுல இருந்து கண்டினியூவா என்ன பண்ணனும்னா 21 rows வந்து நம்ம என்ன பண்ணனும்னா சிங்கிள் crochet வந்து போட்டு வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 21 row வந்து முடிச்சாச்சு. பேஸ்ல இருந்து எண்ட் வரைக்கும். இப்போ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிசைன் கொடுக்க போறோம். இங்க நம்ம ஃப்ரண்ட் லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் மட்டும் போட்டு வர போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிட்ச் வந்து போட்டுருக்கோமா, நீங்க அதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா நீங்க வந்து அங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டிட்ச் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் என்ன பண்ணனும்னா வர்க் பண்ணனும். சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். சோ அதனால ஸ்டிட்ச் மார்க்கர் வந்து போட்டு நீங்க வந்து வர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த ரோ ஃபுல்லாவே நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் தான் போட போறோம். அது நமக்கு ஒரு டிசைனா வந்து கிரியேட் ஆகும். ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் தான் நம்ம அத போட போறோம். பேக் லூப் கிடையாது. இப்போ நம்ம இந்த ரோ ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணியாச்சுன்னா போட்டு முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பேக்கோட பேஸ் பாடி வந்து கிடைச்சாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கோட பாடி இப்படி தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ரிமைனிங்கா இருக்க இந்த yarns எல்லாமே நம்ம என்ன பண்ணனும்னா yarn needle யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைட் பண்ணனும். இப்போ இத உள்ள நம்ம கொண்டு போய்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணிடலாம். நீங்க பேக் பீஸ்லயும் போடலாம் இல்ல உள்ளேயும் போட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ண தெரியாதவங்க நம்ம பேஜ்லயே வந்து ஹைட் பண்ற வீடியோ இருக்கு. நீங்க அத பார்த்து கூட பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா நீட்டா வந்து என்ன பண்ணியாச்சுன்னா பேக்க வந்து பேஸ் பாடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பன்னியோட இயர் வந்து பண்ணலாம். அதுக்கு ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் வந்து போட்டுட்டு 16 செயின் வந்து நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்ம வந்து இப்போ 16 செயின் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் செயினை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல சிங்கிள் crochet வந்து போட்டுக்கலாம். நம்ம கண்டினியூவா 7 சிங்கிள் crochet வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் செயின் வந்து மார்க்கர்ல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 7 சிங்கிள் crochet வந்து இப்ப போடணும். 4 5 6 7 நம்ம வந்து 7 சிங்கிள் crochet வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா half double crochet வந்து போட போறோம். அதுவும் 7 half double crochet வந்து போட போறோம். 1 2 3 4
5 6 7 7 single crochet and 7 half double crochet வந்து போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 8 டபுள் crochet வந்து போட போகிறோம். அந்த சிங்கிள் ஸ்டிச்சில் நம்ம 8 டபுள் crochet வந்து போட போகிறோம். 1 அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம அழகாக பிடிச்சிக்கிட்டு வந்து அதை போடணுங்க. 2 double crochet, 3 double crochet, 4 double crochet, 5 double crochet, 6 double crochet, 7 double crochet, and 8 double crochet. கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா half double crochet நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இதுலேருந்து கண்டினியூவாக 7 half double crochet வந்து போட போகிறோம். 2 3 4 5 6 7 இப்போ வந்து நம்ம 7 half double crochet வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க ஸ்டிச்சில் சிங்கிள் crochet வந்து போட்டு வந்துடலாம். 7 single crochet வந்து வரும். 7 single crochet வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம 7 single crochet வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஒரு செயின் வந்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம தின் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செயினுமே நம்ம சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். உள்ளே வந்து அந்த ஒயர் வந்து இருக்கணும். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம சிங்கிள் crochet வந்து ஃபுல்லாகவே போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வந்து ஒயர் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு பன்னியோட காது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஒயர் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம போட்டிருக்க ஷேப்புக்கு அந்த ஒயர் வர மாதிரி அதை கரெக்டாக வளைச்சி நம்ம வந்து போட்டு வரணும். இப்போது இந்த கார்னரில் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம ஒயரை வந்து வளைக்கணும்.
கரெக்டாக வளைச்சி நம்ம வந்து மேலே சிங்கிள் crochet வந்து போட்டு வரணும். இதனோட ஷேப் கரெக்டாக இருக்க நம்ம வந்து கரெக்டாக வளைச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். பன்னியோட இயர் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நமக்கு வந்து நிற்கும். இதே போல் கண்டினியூவாக நம்ம வந்து சிங்கிள் crochet வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு க்ராஷேயில் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், க்ராஷேயில் என்ன பண்ணலான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செயினோட நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அந்த ஒயர் இருக்கிறதால நமக்கு ஹூக் உள்ளே போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக செயினை வந்து இழுத்துருங்க. இழுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயர் வந்து ரெடி. இப்போது ரிமைனிங்காக இருக்க இந்த கம்பியை வந்து என்ன பண்ணால் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னியோட இயரை எந்த பக்கம் திருப்பினாலும் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பில் அது வந்து நிற்கும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து விட்டுருங்க. இப்போ ரிமைனிங்காக இருக்க இந்த யான்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு அந்த கம்பியையும் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஹைட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணும்போது சேமாக வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இப்போ அதே போல் நான் இன்னொன்று வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ 2 இயர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பன் வந்து மேக் பண்ணலாம். ரிப்பனுக்கு இப்போது ஸ்லிப் நாட் வந்து போட்டுட்டு 16 செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே கவுண்டிங் ரொம்ப முக்கியம், அது மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. 16 செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். சிக்ஸ்டீன் செயின் வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம சிங்கிள் crochet வந்து போட போகிறோம். சிங்கிள் crochet வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கலாம். பிகினராக இருக்கிறவங்க ஸ்டிச் மார்க்கர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை டர்ன் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிங்கிள் crochet வந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் வந்தாச்சு. சிங்கிள் crochet வந்து போட்டுட்டு இப்போ செகண்ட் வந்து ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிக்க ஃபஸ்ட் செயின்லேருந்து நீங்கள் சிங்கிள் crochet வந்து போட்டு வாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சிங்கிள் crochet வந்து போட்டுக்கலாம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 12 ரோ வந்து போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 ரோ வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த கார்னரில் ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நம்ம சிங்கிள் crochet வந்து போட்டு வரலாம் சைடில். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஈச் செயினில் கரெக்டாக வந்து ஒரு செயின் வந்து போட்டு வாங்க. இப்போ வந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இந்த சைடு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துருக்கும் செயின்ஸ் போட்டதால். இப்போ இந்த கார்னரில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி நம்ம எப்பயும் போடுற மாதிரி சிங்கிள் crochet வந்து கண்டினியூவாக வந்து போட்டு வாங்க. ஏன்னா எட்ஜஸில் வந்து கார்னர் நமக்கு வந்து தனியாக தெரியணுன்றதுக்காக அந்த ஷேப்புக்காக நம்ம வந்து கொண்டு வரோம். இதே போல் இதை சுற்றி வந்து நம்ம போட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது இன்னும் நல்லா நீளமாக விட்டு கட் பண்ணுங்கள். நான் வந்து ஷார்ட்டாக வந்து விட்டுட்டேன். பட் ஆனால் நீங்கள் நல்லா வந்து நீட்டாக விடுங்க. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க தெரியுங்களா, அங்கேயுமே நீங்கள் நல்லா நீளமாக வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நீடில் யானை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் இருக்க செயின் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எட்ஜில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் சென்டருக்கு வந்து கொண்டு வரணும். இப்போது அங்கே இருக்க அந்த சென்டரில் வந்து அது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு ஹைட் பண்ணி நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இதே போல் இந்த எட்ஜில் இருக்க த்ரெட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு வரணும். நான் வந்து த்ரெட்டை அதை வந்து கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து த்ரெட்டை அட்டாச் பண்ணி நான் வந்து போட போகிறேன். இப்போது த்ரெட்டை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து இது போட்டு முடிச்சாச்சு. நம்ம பாடிக்கு தேவையான இயர்ஸ் அண்ட் ரிப்பன் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் எப்படி அட்டாச் பண்ணுன்றதை பார்க்கலாம்.